லாஸ்ட் இயர் வந்து லண்டனில் வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியன் டாலர் கம்பெனி அதோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எனக்கு கால் பண்ணி ராகுல் என்னோட சிஇஓ வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு, ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதோட ஃபாலோ அப் மீட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு. ஸோ அது என்ன கம்பெனி, அது எதுக்கு இந்த ஒரு வருஷம், இதுக்குள்ளார என்ன நடக்குது, இது எல்லாமே வந்து இது கேபிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருக்கிற ஒரு மல்டி மில்லியன் டாலர் கம்பெனியோட சிஇஓ வந்து ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி எப்படி தெரியும், அண்ட் செகண்ட் வந்து நம்மள்ட்ட ஏன் அப்படி பேசணும்னு நினைக்கிறாங்க, அண்ட் தேர்டு வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற அவங்க வந்து எனக்கு வந்து அந்த ஒரு மணி நேரம் அவங்களோட டைம் வந்து என்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறது அதை விட வேல்யூபிள் அப்படின்னு நினைக்க வச்சது எது, இது எல்லாத்த பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு விதத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ் நம்ம எல்லாருக்குமே. ஸோ இந்த வீடியோ வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armoroda.com அப்படின்ற சைட்டில் கிடைக்கும். நீங்கள் ட்ராவலிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கும். செக் இட் அவுட். இது எல்லாமே நம்ம சேனல் மெம்பர்ஸ் சேர்ந்து பில்ட் பண்ணுறது கைஸ். ஸோ இது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாலாம் ஷேர் பண்ணுங்கள். இது நல்லபடியாக போச்சுன்னா இதேமாரி கம்பெனி நம்ம கிரியேட் பண்ணணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வர்ச்சுவோ காயினுக்கு வந்து நம்ம கோஃபவுண்டிங்க்கு வந்து கிட்டத்தட்ட 100 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாக. ஸ்வீடன்லேருந்து, யூஎஸ்லேருந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீம் ஃபுல்லாக நம்ம ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து I'll give an official announcement. அதுக்கப்புறம் நிறைய ஃபியூச்சர் இன்டர்ன்ஸும் நம்ம ரெக்ரூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பீப்புள் பவர்ட் கம்பெனிஸ் சீரீஸில் சில கம்பெனிஸ் நம்ம பண்ணுறோம். நம்மளோட சேனல் மெம்பர்ஸில் நிறைய பேருக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அப்படின்றப்ப அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இட் வில் ஹெல்ப் யூ கைஸ் அவுட். இன்னும் நிறைய கம்பெனிஸ் பில்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம ஆக்சுவலி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லாஸ்ட் இயர் வந்து இந்த சிஇஓ வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம பேசணும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு மீட்டிங் நடக்க போகுது. ஸோ இப்போ இதில் என்ன கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற சிஇஓ, அதுவும் ஒரு மல்டி மில்லியன் டாலர் கம்பெனி சிஇஓக்கு வந்து நம்மளை பற்றி எப்படி தெரியும், ஃபஸ்ட்டு கொஷின். அண்ட் செகண்ட் வந்து நம்ம அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்சாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம், இது டீட்டெயில்ஸ்லாம் அவருக்கு எப்படி போச்சு. அண்ட் தேர்டு வந்து அவரோட ஒரு மணி நேரம் டைம் வந்து பல லட்சம் பல கோடியில் சம்பாதிக்கிறவர். அப்படி இருக்கிறப்ப நம்ம கூட அந்த ஒரு மணி நேரத்தை செலவு பண்ணுறது வந்து அவருக்கு அதை விட வேல்யூபிளாக தெரிஞ்சது எதனால், இது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். நிறைய நேரம் வந்து நம்மளை வந்து ஃபிசிக்கலாக நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஒரு பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் போகிறதுலேருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுலேருந்து, அண்ட் அதுக்கப்புறம் ஆஃபீஸு, பிஸ்னஸ்ஸு, எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து நம்மளே போய் நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதை தாண்டி சில நேரம் வந்து நம்மளோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் போகும். லெட்ஸ் சே லிங்க்டின்னோ, ரெஸ்யூமேவோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளாகோ, இல்லை இப்போ நம்மளோட யூடியூப் சேனலோ, இந்தமாரி விஷயம்லாம் நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணணும். இதை தாண்டி சம்டைம்ஸ் வந்து நம்மளோட பிஸ்னஸ் கார்டு வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம இல்லாதப்போ நம்மளை பற்றி பேசுகிறவங்க, வேர்ட் ஆஃப் மவுத், இந்தமாரி நிறைய இடத்துல வந்து நம்மளை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ப்ளஸ் நம்ம இல்லாமல் யாரோ ஒருத்தங்க நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு சில செட் ஆஃப் இமேஜஸ் வந்து நம்ம வைக்கணும். ஏன்னா ஹியூமன்ஸ் ஆர் வெரி ஜட்ஜ்மெண்டல். அது வந்து நம்ம போய் அவங்கள மாற்ற முடியாது. நம்ம கேட்கலாம். இப்போ அதுக்கெலாம் நிறைய ப்ராபப் கூட இருக்குது. நீங்கள் வந்து ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா அந்த புத்தகத்தோட கவரை மட்டும் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு படிங்க அப்படின்னா மக்கள் யாருக்கும் அதை படிக்கிறதுக்குலாம் டைம் கிடையாது. ஸோ அந்தமாரி நீங்கள் 1000 வருஷம் பேசினாலும் சரி, எல்லோரும் வந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு ஓகே இவங்க இந்தமாரியா, இந்த பிரச்சனை. இப்போ யாரோ ஒருத்தவங்க குண்டாக இருக்கிறவங்கள பார்த்தாங்கன்னா உலகம் வந்து இன்னமும் வந்து அவங்கள என்ன நினைக்கும் அப்படின்னா, இவன் சரியான சோம்பேறி, இவன் வந்து இது பண்ண மாட்டான் அப்படின்னு தான் டக்குன்னு நினைக்கும். அவங்களுக்கு ஒருவேளை அது மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடரபிளாக ஃபஸ்ட்டு யோசிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கதை தெரியும். அப்போ தான் வந்து அவங்க ஒரிஜினலாக பார்ப்பாங்க. ஸோ பட் என்னென்னா தட் இஸ் பேசிக்லி ஹியூமன் நேச்சர். நம்ம ஒருத்தவங்களை பார்த்த உடனே, ஒரு சுச்சுவேஷனை பார்த்த உடனே வில் ஜம்ப் டு ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட நேச்சர். பட் என்னென்னா அதை வந்து வி ஹாவ் டு யூஸ் இட் ஃபார் ஆர் அட்வான்டேஜ். அது வந்து இட் இஸ் லைக் அ நெகட்டிவ் திங் தானே ராகுல். அது எப்படி அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண முடியுமே. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நம்மளை பற்றி ஒருத்தவங்க வந்து ஒரு மென்டல் பிக்சர் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயத்தில் வந்து அவங்கள ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் கைஸ். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கடையோ யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க, அவர் நேர்லேயே பார்த்தது கிடையாது. அப்படின்றப்ப அவரோட வாய்ஸை வச்சு அவர் யூஸ் பண்ணுற வொக்காபுலரி, என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, என்ன தொனியில் பேசுகிறாரு, பொறுமையாக பேசுகிறாரா இல்லை கோமா பேசுகிறாரா, இல்லை அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து ரிஃபைண்டாக இருக்கிறா இல்லை வந்து ரொம்ப க்ரூடாக இருக்குதா. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறப்ப உங்கள் மனசு புண்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டான வார்த்தையை சூஸ் பண்ணி கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்றது வந்து இட்ஸ் பேசிக்லி ஷோஸ் தட் ஒரு ஹியூமன் எவல்யூஷன் இருக்குல்ல, நம்ம குரங்குலேருந்து மனுஷனாக வந்தோன்றது இருக்குல்ல. ஸோ அதில் வந்து வி ஆர் ப்ராக்ரஸிங் அப்படின்றது வந்து ஒரு எடுத்துக்காட்டுற ஒரு விஷயம்.
சில பேர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த ஃபேன்ஸ் மீட்டப்லாம் ரஜினியை வந்து ஒரு தடவை வந்து மலேசியன் ஃப்ளைட்டில் வந்து பார்க்குறப்ப, அப்போ வந்து ஒரு ஃபேன் வந்து ரஜினியை வந்து ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அன்பில் வந்து அவர் பேசுகிறார். அவர் வந்து ரஜினியை வந்து அப்படி இப்படி அவன் இவன் அப்படிலாம் சொல்லிட்டு பேசுகிறாரு. பட் என்னென்னா அந்த நான் சொன்ன மாதிரி இந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த வளர்ச்சியை வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஐயோ மற்றவங்க மனசு புண்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசித்து பேசுவீங்க. அது யோசிக்காமல் நம்ம பேசுகிறது வந்து இட் ஷோஸ் லைக் ஹவு க்ரூட் வி ஆர் அப்படின்றது. ஸோ அந்தமாரி நம்மளை வந்து ஒரு 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 ஃபோனில் பேசுகிறது, இந்தமாரி ஒரு விஷயத்தில் வந்து வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நம்ம வெறும் ஃபோனில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம சூஸ் பண்ணுற வார்த்தை, நம்ம வந்து எந்த லாங்குவேஜோடய பேசுகிறோம், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறோம், எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறோம், எவ்வளோ டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், நம்ம நல்லா லிசன் பண்ணுறோமா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்த வச்சும் வந்து அவங்க வந்து லைக் தேல் கிரியேட் அ மென்டல் பிக்சர். ஓகே, இவன் வந்து பொறுமையாக பேசுவான், இவன்ட்டு ஒரு விஷயம் சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு பேசுவான், இவன் நல்லா லிசன் பண்ணுவான் அப்படின்ற குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து திரும்ப வந்து அவங்கள வந்து அந்த கண்டினியூஸ் ஃபோன் கான்வர்சேஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு திரும்ப அவன்கிட்ட பேசுகிறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ தட் உங்களை பற்றி அவங்க யோசிக்கிறப்பே வந்து சரி டக்குன்னு ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசுவோமே அப்படின்ற ஒரு ஃப்ளூயிடிட்டி இருக்கும், ஒரு ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்கும், ஒரு ட்ரஸ்ட் இன் இன்டெகிரிட்டி இருக்கும். ஸோ இந்தமாரி ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸ். நம்ம ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் கடைசியாக வரோம். உங்களோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இதை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வர்ச்சுவல் காயினுக்கு சப்மிட் பண்ணதுலேயே ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணல, அவங்களோட ப்ராப்பரான ஹெட்ஷாட் வைக்கல, இதெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். ஏன்னா அந்த ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலை நீங்கள் படிக்கிறப்ப ஒரு எந்த மனுஷனும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு வேலையை கொடுத்தா ஒரு கம்பெனியிலிருந்து நல்லா செஞ்சுருக்கிறாரு, நிறையா படிச்சிருக்கிறாரு, ஒரு நல்ல வேலையில் இருக்காரு. ப்ரொஃபஷனல் ஹெட்ஷாட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். எனக்கு வந்து இந்த ஆள் பாதி ஆடை பாதின்றதை விட இந்த உலகத்தில் வந்து நீங்கள் ஆளை வந்து பார்க்குறதுக்கெலாம் டைமே கிடையாது நிறைய பேருக்கு. ஸோ ஆடை வந்து முக்கால்வாசி கிட்டத்தட்ட 90%. ஸோ அதனால் கோட் இல்லைனாலும் சரி பரவாயில்ல, ஒரு ப்ரொஃபஷனல் ஷூட் எடுக்கிறதுக்காக பக்கத்தில் போய் ஸ்டுடியோவில் போட்டு அழகாக ஒரு ஹெட்ஷாட் எடுங்க. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நிறைய நேரம் வந்து உங்களை பார்க்குறப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு டிஷர்ட்லையோ பைக்கில் உட்காந்துக்கிட்டோ இல்லை ஒரு டேட்டூ போட்டுக்கிட்டோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ பேசிக்லி மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் சொல்லலாம், இல்லை ராகுல் அது வந்து இட் டசன்ட் ஜட்ஜ் மை ஸ்கில், நான் யார் அப்படின்றத இதெல்லாம் நீங்கள் போய் ஒவ்வொருத்தங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலை பார்த்து ஒருத்தங்க வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து தேல் ஜட்ஜ் யூ. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இஃப் இட் இஸ் கோன் பி இந்த ராங் வே அப்படின்னா இட் இஸ் கோன் பி அ டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால் அதை திங்க் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் போடாதீங்க, ப்ளோட்டட் இன்ஃபர்மேஷன் போடாதீங்க. அதாவது உங்கள் ஒரு ப்ரொஃபைலை படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போடுறதுனால உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராது அப்படின்னா அந்தமாரி இன்ஃபர்மேஷன்லாம் போடாதீங்க. மேக் இட் வெரி ப்ரிசைஸ். நீங்கள் வந்து ஒரு கார்பெண்டர், நீங்கள் வந்து ஒரு ஸ்டோன் மேசனு, நீங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னா அந்த வேலை தான் உங்களுக்கு வேணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னோடய ப்ரொஃபைல் வந்து அதனால தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னோடய ப்ரொஃபைல் எல்லாமே இருக்கும். டெலிகம்யூனிகேஷனு, சிவில், மைனிங்கு, சர்வேயிங்கு அண்ட் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஐடி செக்யூரிட்டி எல்லாமே இதில் இருக்கும். ஏன்னா அந்த எல்லா ஃபீல்டையும் நான் போய் எனக்கு விஷயம் தெரியணும், ஏன்னா அந்த கம்பெனிஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த நாலேஜ் வேணும் அப்படின்றதுக்கு நான் ஓடி போய் படித்த ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து ஒரு ரெகுலராக நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்றப்ப வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை சத்தியமாக வாங்க முடியாது. இப்போ எனக்குமே நான் அப்ளை பண்ணால் எனக்கு வேலையே கிடைக்காது. ஸோ அந்தமாரி ஒரு விஷயம். ஸோ நான் உங்களை டிஜிட்டலாக ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப வந்து கிவ் அ வெரி கிளியர் தாட். இப்போ ரகுலன் அப்படின்னா சிவில் இன்ஜினியர், அதோட முடிஞ்சிச்சு. இல்லை ரகுலன் வந்து ட்ராவல்ஸ் பிஸ்னஸும் பண்ணுறாரு, இம்போர்ட்ஸும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருசாக ஒரு 1 பேராகிராஃப்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் அவங்க எதை ஞாபகம் வச்சுப்பாங்க. மேபி அவங்க வந்து ஒரு எஜுகேஷன் கம்பெனி ட்ரைனிங் கம்பெனி ரன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ என்ன எத்தனை விஷயம் பண்ணுறாப்புல, இவருக்கு வந்து இப்போ ட்ரைனிங்லாம் சரியாக வராது போல இருக்குது, இவருக்குலாம் செட் ஆகாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கடந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த ஒரு வேர்டு வந்து உங்கள் ப்ரொஃபைலை படித்து முடிக்கிறப்ப நீங்கள் இதுதான் அப்படின்றது அவங்க மனசில் வரணும். நீங்களே உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலை படிங்க. நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னா அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்ணை மூடி யோசிச்சிங்கன்னா இவர் வந்து ஒரு சூப்பரான சிவில் இன்ஜினியர், விஐபி மாதிரி வந்து படத்தில் வந்து தனுஷ் மாதிரி வந்து இளைஞர்கள்லாம் வச்சு ஒரு பில்டிங்கை கட்டி முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி அந்தமாரி தான் ஒரு இம்ப்ரெஷன் வரும், டிஜிட்டல் இம்ப்ரெஷன். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பிஸ்னஸ் கார்டு. ஸோ உங்களோட பிஸ்னஸ் கார்டு வந்து இட் இஸ் நாட் லைக் ஒரு சும்மா ஃப்ரீயாக கொடுக்குற ப்ரௌசர் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் வாங்க அதை வச்சுக்கோங்கன்னு ஃப்ரீயாக கொடுக்குறது. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அந்த இடம் வந்து இட் ஷுட் பி வர்தி ஆஃப் யுவர் ரெப்ரசன்டேஷன். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோடய பிஸ்னஸ் கார்டு வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆக்சுவலி இன்னொரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன். என் கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஒரு பிஸ்னஸ் கார்டு டிசைன் தான் என்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 2012 ஆரம்பித்தேன். ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து இந்த ஒரே ஒரு பிஸ்னஸ் கார்டு தான், மொத்தம் ஒரு 300 பிஸ்னஸ் கார்டு தான் அடித்தேன். ஆனால் அந்த பிஸ்னஸ் கார்டு பார்த்திங்கன்னா சாதாரண பிஸ்னஸ் கார்டு கிடையாது, ரொம்ப ப்ரீமியமான பிஸ்னஸ் கார்டு. தொட்டால் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் அண்ட் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்கும்.
ஸோ இந்த பிஸ்னஸ் கார்டு வந்து நான் ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக யார்கிட்ட கொடுத்தா என் பிஸ்னஸ் கார்டு அவங்க தூக்கி போடாமல் வச்சுப்பாங்க அப்படின்றவங்கள்ட்ட மட்டும் தான் இந்த பிஸ்னஸ் கார்டு நான் கொடுப்பேன். இல்லைனா நான் என்ன பிஸ்னஸ் கார்டு வச்சுருந்தாலுமே நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து வச்சுருந்துட்டு தூக்கி போட்டு என் பிஸ்னஸ் கார்டை ஒருத்தவங்க வந்து தரையில் பார்க்குறாங்க, இல்லை வந்து வீட்டில் குப்பையில் பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பார்க்குற என் கம்பெனி லோகோவும் அங்கே பார்க்குற என்னோட இமேஜும் நாளைக்கு வந்து அவங்க ஃப்யூச்சரில் ரோட்டில் நடந்து போகிறப்ப பார்த்தா கூட வந்து உள்ளார போய் இதில் பேசினா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது தோணாது. இது ஏதோ குப்பை கம்பெனி அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளோட பிஸ்னஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இட் ஷுட் பி லைக் ஒரு எப்படி சொல்கிறது, துபாயிலலாம் வந்து கோல்டன் வீசான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் கார்டை ஒருத்தங்கள்ட்ட நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா தே ஷுட் வேல்யூ இட். அந்த வேல்யூ அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் கார்டு நம்ம கொடுக்கணும். ஸோ நம்மளோட ரெப்ரசன்டேஷன் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி. ஸோ ஆக்சுவலி சில பேர் வந்து இப்போ சேல்ஸில் நீங்கள் இருக்கீங்க, பிடிஎம்மில் இருக்கீங்கன்னா அப்போ நிறைய நீங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க யூஸ் பண்ணுறாங்க பண்ணலை, என்றைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு அதனால் ஒரு லீடு வரும் அப்படின்றது அது இருக்கும். பட் ஒரு கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவாக வந்து என்னோடய பிஸ்னஸ் கார்டு வந்து எல்லா இடத்துலையும் கடக்கக்கூடாது அப்படின்றது ஒரு என்னோடது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களை பற்றியான ஆன்லைனில் பிளாகு, ஆர்டிக்கலு, இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து அப்பப்போ கூகுள் மென்ஷன், ட்ரெண்ட்ஸு இந்தமாரி விஷயத்துலலாம் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களை வந்து மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுறதோ, உங்களை வந்து தப்பாக ரெப்ரசன்ட் பண்ணுற விஷயம் இருக்குன்னா அதை உடனே ஆக்ஷன் எடுங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து தேல் ஹெல்ப் யூ கிளியர் ஆல் ஆஃப் தீஸ். உங்களை பற்றி ஏதோ ஒரு பிளாக் மார்க் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நம்மளை விதண்டாவதமாக நிறையா பேசி நிறைய திட்டு வாங்குகிறோம். நம்மலாம் போய் கிளியர் பண்ணுறதா குடி எழுஞ்சிரும். நம்ம போய் உங்களுக்குலாம் காசு கொடுத்து என்னை நல்லபடியாக காட்டுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் ரியலி கேர். ஏன்னா இன்னும் அவ்வளோதான் வாழ்ந்தாச்சு, இன்னும் 40 வருஷம், இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ அது முடிஞ்சிச்சு அப்படின்னா ஹூஸ் கோனா கேர். ஸோ வாழ்கிற வரைக்கும் நம்மளை கான்ஷியஸ் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்றது தான். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வந்து இருக்கிறதுல தி மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் ஒன் கைஸ். நீங்கள் வந்து 1000 தான் ஃபோன் காலில் பேசினாலும் சரி, ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியாவிலேருந்து இப்போ ஆஸ்திரேலியா, யூஎஸ்க்கெலாம் வந்து கால் பண்ணி எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுங்க, நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா, ஓ நீங்கள் இந்தியா கம்பெனியா, சரி ஒரு வெப்சைட் ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு $1000 பண்ணி தரீங்களா, $2000 பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க. அதுவே வந்து இங்கே லோக்கலில் நம்ம ஒரு கம்பெனி வச்சுட்டு இங்கே போய் நம்ம வந்து ஒரு கோட்டு சூட்டியும் போய் பார்த்து மீட் பண்ணி பேசணும் அப்படின்னா அதே ப்ராஜெக்டை நம்ம கிட்டத்தட்ட $25,000, $30,000 நம்ம பண்ண முடியும். என்ன அப்படின்னா வந்து இந்த லோக்கலில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அன்டிக்னிஃபைடாக ஒரு விஷயத்த வந்து அவங்க நேரில் சொல்கிறதுக்கு ரொம்பவே கூச்சப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட இமேஜ் அதில் இருக்குது. ஏன்னா ஃபோனில் பேசுகிறப்ப, ரிமோட்டில் பேசுகிறப்ப தே டோன்ட் ரியலி கேர். நீங்கள் யாரோ ஒருத்தங்க எங்கேருந்து வேலை செய்கிறீங்க, நீங்கள் கம்மியாக ப்ராஜெக்ட் செய்யுங்க, உங்களுக்கு அதுக்கெலாம் நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி. வேறு நேரில் போய் பேசுகிறப்ப வந்து தே டோன்ட் வாண்ட் டு ஷோ ஆஸ் இஃப் தே ஆர் சீப் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து தே வில் ட்ரை டு கிவ் யூ a ஃபேர் ப்ரைஸ். ஸோ அதனால் நேரில் போய் ரெப்ரசென்ட் பண்ணுறது இட்ஸ் இம்பார்ட்டண்ட். அப்படி பண்ணுறப்ப வந்து நீங்கள் மினிமம் ரெக்குயர்மெண்ட் வந்து காலர் டிஷர்ட் போட்டுப்போங்க, ரவுண்ட் நெக் வந்து முக்கால்வாசி போடாதீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து இப்போ அவ்வளோ பெரிய கவலைப்படுற சுச்சுவேஷன் இல்லை. பட் ஏன்னா இப்போ வந்து மை ரெப்புடேஷன் ப்ரிசீட்ஸ் மீ. நான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு ஈவெண்ட்டுக்கு எங்கே போனாலும் சரி, அங்கே நிறைய பேர் இப்போ இந்த கிரிப்டோ ஈவெண்ட்டுக்கு போனால் அங்கே நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட அந்த பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து நம்ம கூட வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டானுங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம ரொம்ப பெரிய ஆளுனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு க்ரெடென்ஷியலை வந்து ப்ரூவ் பண்ணுற சுச்சுவேஷனில் இப்போ இல்லை. ஸோ அந்த சுச்சுவேஷன் போகிற வரைக்கும் வந்து மேக் ஷூர் தட் உங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வந்து இட் பேசிக்லி கிவ்ஸ் அன் இம்ப்ரெஷன் அப்படின்றது தான். அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து என்ன அப்படின்னா வந்து வேர்ட் ஆஃப் மவுத். உங்களை பற்றி மற்றவங்க பேசுகிறது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட கதையில் தான் நம்ம ஹீரோ. மற்றவங்க எல்லார் கதையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க கதையில் நம்ம ஒவ்வொரு கதாபாத்திரம் பண்ணுவோம். சில பேர் கதையில் வந்து நம்ம பின்னாடி பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருப்போம். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நான் வந்து எலான் மஸ்க்கு, நான் வந்து பில் கேட்ஸு, நான் வந்து செலிப்ரிட்டி, விஜய், அஜித், சூர்யா, என்ன வேணாலும் நம்ம இருக்கலாம். நம்ம கதையில் தான் நம்ம ஹீரோ. ஸோ அவங்க கதையில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருப்போம், லைட்மேனாக இருப்போம், இல்லை வில்லனாக இருப்போம், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருப்போம். ஸோ அந்தமாதிரி ஏதோ ஒரு அண்ணன், தம்பி, அதுமாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் டேஸில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஒரு ஸ்கூலில் நம்ம புதுசாக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கூலில் வந்து நம்ம ஃபிட்டுன்னு ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல கேரக்டர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பிக்டு. அங்கே வந்து ஒரு ஹீரோ இருப்பான், ஒன்றோ டபுள் ஹீரோவாக இருப்பாங்க, 2 பேர் டிஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி டபுள் ஹீரோவாக இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக ஹீரோயின் ஒன்று இருக்கும். ஒரு பொண்ணு கிளாஸில் நல்லாயிருக்கும், அப்படியே பயங்கரமாக அப்படியே ட்ரீமியாக இருப்பாங்க, பிரின்சஸ் மாதிரி இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கும், அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பையன் இருப்பான்.
ரொம்ப பொறுப்பான ஒரு பையன் இருப்பான், பொறுப்பான ஒரு பொண்ணு இருக்கும், இந்த அப்பா அம்மா கேரக்டர் மாரி. அதேமாரி வில்லன் இருப்பான், ஒரு புல்லி பண்ணுறதுக்கு ஒரு வில்லன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது காமெடியன் கண்டிப்பாக எல்லா கிளாஸ்லேயும் ஒரு காமெடியன் இருப்பான். நீங்கள் படத்தில் வர மாதிரி தானே. ஸோ ஒரு புதுசாக ஒரு ஸ்கூலில் போனால் அந்த எல்லா கேரக்டர்ஸுமே பிக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஈஸியாக பிக்கப் பண்ணுற கேரக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை இன்சல்ட் பண்ணுற, நம்மளே நம்ம கேவலப்படுத்திக்கிற ஒரு காமெடி கேரக்டர் தான். நிறைய பேர் அதை பிக் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக மிங்கிள் ஆக முடியும், ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு நம்ம போகிறப்ப, நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமும் வந்து நம்ம குயிக்காக நம்மளுக்குன்னு ஒரு கேரக்டரை பிக்கப் பண்ணணும். நம்மளும் வந்து அந்த இடத்துல வந்து சும்மா ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த காமெடியன் ரோல் பிக்கப் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பண்ணி நிறைய லூஸ் டாக் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு உங்களை பற்றி வேர்ட் ஆஃப் மவுத் சொல்கிறவங்க வந்து அவங்க என்ன சொல்லணும்னா, அவன் செம்மையாக ஹார்ட் ஒர்க் அவன் பண்ணுவான், அதை பண்ணுவான் அப்படின்னு சொல்லணுமே தவிர, அவன் வந்து சும்மா பேசுவான், லொடன்னு பேசுவான், லூஸ் டாக்லாம் பண்ணுவான், அவனை நம்பிலாம் ஒர்க்கை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் போய் சேரக்கூடாது. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. வீடியோ 15 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ வில் கேட்ச் அப் அகைன் another வீடியோ கைஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சியர்ஸ்.